இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம்னா, நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல பேமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். பேமெண்ட் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த பேங்க் பாஸ்புக்கில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் எந்த பிரான்ச்சு, இதெல்லாம் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்க. அதாவது பேங்க் பாஸ்புக்கும் இருக்குது, அதில் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம வேற ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்போம். அந்தோட நேம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதுலேயுமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடுத்துக்கங்க, ஐஎஃப்சி கோடு எடுத்துக்கங்க. ஐஎஃப்சி கோடு நார்மலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் கோடு கண்டிப்பாக உங்களோட பேங்க் பிரான்ச்சில் கேட்டு வாங்கிக்கோங்க. பேங்க் பிரான்ச்சில் கவுண்டரில் கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க. கண்டிப்பாக பேங்கோட பிரான்ச் மேனேஜர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஷிஃப்ட் கோட் கொடுப்பாங்க. அவங்களுமே எளிசில் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொடுப்பாங்க. கிராமத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளர்லாம் இந்த ஷிஃப்ட் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க உங்களோட பேங்க் பிரான்ச்சில் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்குமே இந்த ஷிஃப்ட் கோடில் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் பிரான்ச்சிலே கேட்டு டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க நம்மளோட பேங்க் டீடைல்ஸை எப்படி கூகுள் ஆட்சன்ஸ்ல ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். உங்களோட ஆட்சன்ஸ்ல அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். அதை கரெக்டா நீங்க பார்த்து கொடுக்கணும். அதுக்கு உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா அந்த ஆட்சன்ஸை இமெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சூஸ் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்த்துங்க. ஏன்னா வந்து நம்ம கொடுக்கும்போது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த எந்த ஜிமெயில் ஐடியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆட்சன்ஸில் நீங்கள் கொடுக்க விரும்புறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்க. நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் தான் இருக்குது. பர்டிகுலராக அந்த ஒரு இமெயில் தான் நான் அந்த இமெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு டேட்டா லாகின்ல உள்ள போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஏர்னிங் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் காட்டன் டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ்லாம் இங்கே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸே இங்கே தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ $51 இருக்கு, அவைலபிளாக இருக்குது. எனக்கு இதை நீங்கள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு $10 மேலே ரீச் பண்ணியிருக்கணும். அந்த $10 மேலே ரீச் பண்ணதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். உள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணுவாங்க மேலே. இது பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 100% வந்ததுக்கப்புறம் தான், $100 வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட பேங்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அன்னவரலுமே வெயிட் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத ஒரு டிரான்சாக்ஷனாக காட்டுவாங்க. இது நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணலை, அதனால தெரியுது. எனக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலமாக உழைச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் வந்திருக்குது. ஒன்றும் இல்லை, 2 டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. ஒரு தடவை 8.5, ஒரு தடவை வந்து 42.8 பைசா வந்திருக்கு. அதாவது டாலரில் பார்க்கல. நம்ம மறுபடியும் பேமெண்ட்டுக்கே போயிடுவோம். நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான், அதாவது நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டாது, பேமெண்ட் மெத்தடே காட்டாது. இது $10 அப்புறம் தான் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அன்னவரில் வெயிட் பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இது எனபிள் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் கொடுங்க. பேமெண்ட் மெத்தட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி நம்பர், பேங்க் பிரான்ச் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாரும் கையில் வச்சுருப்போம். அதை பாஸ்புக்கை பார்த்தே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறேன். இது நம்ம டிஃபால்ட்டு தான். இதை நீங்கள் ஒன்றும் இந்த ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் விட்டுறலாம். பேங்க் முதல்ல பார்த்தீங்கன்னா பேங்கோட நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை பேங்க் பாஸ்புக்கை பற்றி டைப் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேங்கோட நேம் என்ன நேம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே ஐஎஃப்சி கோடு
இந்த ஐஎஃப்சி கோடு பேங்க் டீட்டெயில்ஸ்ல கீழே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஐஎஃப்சி கோடை டைப் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்விஃப்ட் கோடு. இந்த ஸ்விஃப்ட் கோடு பார்த்தீங்கன்னா முக்கியம். ஏன்னா இந்த 3 ஆப்ஷன் கூட நம்ம பேங்க் பாஸ்புக் வச்சு பண்ணிடலாம். இந்த ஸ்விஃப்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பேங்க்கோட பிரான்ச்சில் போய் வாங்கணும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கவுண்டரில் கேட்டுருப்பீங்க. கவுண்டரில் கேட்காதீங்க, பிரான்ச்சோட மேனேஜர்கிட்ட போய் கேட்க ஸ்விஃப்ட் கோடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸ்விஃப்ட் கோடு வேணும்னா அவங்களும் பல கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், கூகுளில் இருந்து எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு ஸ்விஃப்ட் கோடு கொடுங்க அப்படிம்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான ஸ்விஃப்ட் கோடு கூட இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, பேமெண்ட் மெத்தடு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் பேங்காக இருந்தீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணிங்க. இந்த ஸ்விஃப்ட் கோடை உங்களுக்கு யூஸ் ஆகும். திருச்சி மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் கோடு யூஸ் பண்ணலாம். ஒரு சில மாவட்டத்துக்கு இருக்கு. நீங்கள் இந்த ஸ்விஃப்ட் கோடை கூட நீங்கள் பேங்க் பிரான்ச் மேனேஜர்கிட்ட கூட காமிச்சு இந்த ஸ்விஃப்ட் கோடை தானு கேட்டுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பரையும் டைப் பண்ணிடுங்க. கீழே அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இங்கோட அவங்க கேட்டிருப்பாங்க. இது 2மே ஆப்ஷன் தான், நீங்கள் இதை விட்டுறலாம். நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. என்னோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போவோம், அதனால் நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல வந்து உங்களோட நேமை கொடுத்துருங்க முதல்ல. ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி சேம் நேமை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம், நீங்கள் என்ன பேங்க் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. நான் ஸ்டேட் பேங்க் கொடுக்குறேன், அதனால் ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு கேட்டிருப்பாங்க, ஐஎஃப்சி கோடையும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு பிரான்ச்சில் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் எடுத்தீங்கன்னாலும் பிரான்ச்சில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் திருச்சி மாவட்டத்துக்குள்ளே உள்ளவங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் திருச்சி விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்விஃப்ட் கோடை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் தேடி எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் பேங்கில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்விஃப்ட் கோடு தான் நம்மளோட மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு கீழேயும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. இது 2மே ஆப்ஷனலாம், இதை அப்படியே விட்டுறலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $100 ஆனதுக்கப்புறம் இந்த பேங்க்குக்கு நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது போல் என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்களே என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து போய் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க.